India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. அவர் என்ன கேட்டார்னா, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா சிஎம் சார், விச் மீன்ஸ் இது வரைக்கும் வந்து டேரெக்டாக வந்து ரொம்ப ஓப்பனாக அப்படி சேலஞ்சிங்னா இது வரைக்கும் அவருக்கு யாருமே பெருசாக கொடுத்தது கிடையாது. நீங்கள் என்னை மிரட்டினீங்கன்னா நான் நேரடியாக மக்கள்கிட்டே வந்து நிற்பேன். இன்டர்நேஷ்னல் நியூஸ் கிடையாது இது, கிட்டத்தட்ட உலக லெவலில் போகும். எப்படின்னாக்கா வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா, உங்கள் குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கும் போது உங்களுக்கே இவ்வளோ இருக்குனாக்கா, நான் நேர்மையாக உழைச்சி சம்பாரித்து தனியாக ஒரு மனுஷனாக நின்று ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கொள்கையோட, ஒரு கோட்பாட்டோட, ஒரு கொடியோட இவ்வளோ பெரிய தொண்டர் பலத்தோட வந்து நிற்கிறேன்னா, நான் தனியாள் இல்லை, என்னை நீ டச் பண்ணாதன்றதை ரொம்ப பகிரங்கமாக ஓப்பனாக சொல்லிட்டாரு. சென்னைக்கு வருவார், சென்னை சுற்றி வருவார், கோட்டை பகுதிக்கு வருவார், எவ்வளோ மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி இருக்கோ எல்லா இடத்துக்கும் வருவார். அன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், இந்த ரொம்ப நெருக்கடி வரும்பொழுது மெரினா பீச் வெளில போகும்போது மெரினா பீச்சில் போய் அசம்பிள் ஆகிட்டான்னு வச்சுங்க, யூ கான்ட். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த ரோடையே பயன்படுத்துவதற்கு முடியாது. கோட்டைக்கு போகிறதுக்கு வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, நீங்கள் எங்கிட்ட சுற்றிக்கிட்டு தான் போகணும். ஆனால் அந்த இடத்த விட்டு ஒரு தீர்வுக்காக, ஒரு முடிவுக்காக நகர மாட்டேன் நின்ட்டான்னு வச்சுங்களேன், அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எலெக்ஷன் எவ்வளோ சீக்கிரம் வருன்றதை நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இது வந்து சீமானுடைய கோட்டை வந்து முற்றிலுமாக சுக்குநூறு ஆகுது. நீங்கள் வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து வெறுமாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எனத்தையாவது வந்து உரிமையில் பேசி கண்டதை வந்து விஜய் அவர்களை வம்புழுத்து சைலண்ட்டாக இருந்தாலாவது ஏதாவது 1-2 ஓட்டாவது கிடச்சி ஏதாவது ஒரு இது 8% ஒரு 6-7% இந்த வாட்டி வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் திரும்ப 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 திமுகவின் பக்கம் நின்று கொண்டு விஜய் அவர்களை அடிக்க சீமானுடைய முழு அவருடைய என்ன சொல்கிறது சகாப்தத்தையும் முடிச்சு விடுற மாதிரியான ஒரு பேச்சு. குடும்பத்தை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்கள், ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுடைய வளத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது, அந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டை முதலீடு செய்து கொண்டிருக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது ஆப்வியஸ்லி இது வந்து எல்லா கட்சியும் இப்போ கையில் எடுக்கும். குடும்ப ஆட்சி, ரெண்டாவது குடும்பத்தை வைத்து தமிழ்நாட்டுடைய வளங்களை சுரண்டுவது, வெளிநாட்டில் முதலீடு. இப்போ எல்லா கட்சியும் மீண்டும் எதுக்கு வருவாங்க தெரியுமா? முதலீடு வந்துச்சுன்னு வெள்ளை அறிக்கை கொடுன்னு வருவாங்க. இது பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். இல்லாட்டி நாளைக்கு நீதிமன்றம் மூலம் போய் ஆர்டிஐயில் போட்டு எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும். நிச்சயமாக தாவைக்க சார்பில் எழுதி தரேன் இப்போவே. இது ஆர்டிஐ மூலமாக நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போவார்கள். எத்தனை ஆயிரம் கோடி முதலமைச்சர் முதலீடாக கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு பொய்யான ஒரு விஷயத்தை இங்கே கட்டமைத்திருக்கிறார், இத்தனை ஆயிரம் கோடி வந்திருந்தால் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை குறைஞ்சிருக்கணும், ஏன் குறையில கூடிக்கொண்டே போகிறதுன்றது ரொம்ப பட்டவத்தமாக நாளைக்கு பேசும் பொருளாக மாறும். காகம் கூடி வாழும். உங்களை மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற பெருச்சாலி கிடையாது. இருக்கலாம் ஆட்டையை போட்டு பொந்துக்குள்ளே போகிறது, புரியுதுங்களா? காகம் ஒரு உணவு கிடைச்சாலும் தன் சக தோழர்களை அழைத்து எப்படி வந்து உணவை பரிமாறுகிறதோ, எப்படி வந்து ஒரு காகத்துக்கு பிரச்சனை வந்தால் எல்லா காகம் கூடுகிறதோ, அதுபோல் வந்து இவர்கள் காக்கா கூட்டம் சொன்னால் கூட பெருமை ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். அர்ச்சனா, விஜய் அவர்கள் தன்னோட 2வது மக்களை பார்க்க ஒரு சுற்றுப்பயணத்தை போயிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாவே என்ன பேசியிருந்தாருன்னா, என்ன ஸ்டாலின் சார் மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒண்ணு பேசியிருக்காரு. என்ன மிரட்டல் அவர் சொல்றாரு அப்படின்றது எனக்கு ஒரு இது இருக்கு. நீங்க அவர் எதை சொல்றாருன்றது நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். சார் அவர் எதை குறிப்பிட்டு சொல்றாரு, என்னை வந்து மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்றது உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? எனக்கு என்னன்னா, அவரு பேசி இருந்தாரு இந்த மாதிரி திருச்சியில பேசும்போது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் பண்ணீங்க, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் பேசக்கூடிய அந்த ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய ஒயரை வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ்வளோ அவங்களோட தொண்டர்கள் இருக்கிற மத்தியில ஒரு திமுக காரர்களோ இல்ல வேற யாராச்சும் அவர்களுக்கு எதிராக இருக்கவங்க வருவாங்களா? எனக்கு என்னவோ ஏதோ ஒரு அணில் தான் அதை கடிச்சு விட்டுருக்கோன்றது என்னோட இது. நீங்க அவர் எதை சொல்றாருன்றத சொல்லுங்க சார். திமுக காரன் வரமாட்டான்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த மாதிரி கட் பண்ணி விடுறாங்கன்னா தெரியாதான்றது ஒண்ணு இருக்குல்ல சார். அவ்வளவு பேர் இருக்கிறதுனால தான் இங்க வந்து சிக்கல். இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனா நான் அவர் என்ன கேட்டார்னா, என்ன மிரட்டி பாக்குறீங்களா சிஎம் சார், விச் மீன்ஸ் இது வரைக்கும் வந்து டைரெக்டாக வந்து ரொம்ப ஓப்பனாக அப்படி சேலஞ்சிங்னா இது வரைக்கும் அவருக்கு யாருமே பெருசாக கொடுத்தது கிடையாது. நீங்கள் என்னை மிரட்டினீங்கன்னா நான் நேரடியாக மக்கள்கிட்டே வந்து நிற்பேன், அப்போ உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ கூட நான் சொல்கிறேன், விஜய் நினச்சாருன்னா 3 நாள் அந்த ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். நீங்கள் ரொம்ப இந்த சீன் போட்டு படம் காட்டுற வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கணும். அதில் வந்து இந்த அண்டா சொம்பு உருண்டு எல்லாம் பயங்கரமாக இப்போ உருண்டுட்டு கிடக்கு அவர் பேசின உடனே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே எந்த பிரச்சனையும் இல்லாத வண்ணம் நான் அது போகணுன்றதுக்காக தான் நான் வந்து அதிக ஸ்பேசியஸ் இருக்க இடமா நான் கேட்குறேன். பட் நீங்கள் வந்து ரொம்ப குறுகிய இடத்துல கொடுத்து வந்து அந்த மக்களை சந்திக்கக்கூடாது, அதிக நபர்கள் கூடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் நான் மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறார்ல. அதில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிறது, என்னை மிரட்டி பார்க்குறீங்களான்னு சொன்னதோடு நிப்பாட்டாமல்
டக்குன்னு அப்படியே வெளிநாட்டு பயணத்தை பற்றி வந்துட்டார். அதையும் பேசியிருந்தார். வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படின்றதையும் இதை வந்து இது வரைக்கும் மற்ற நபர்கள் சொல்லுவது வேற. விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பேசும்பொழுது இன்டர்நேஷ்னல் நியூஸ் கிடையாது, இது கிட்டத்தட்ட உலக லெவலில் போகும். எப்படின்னாக்கா வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா, உங்கள் குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கும் போது உங்களுக்கே இவ்வளோ இருக்குனாக்கா, நான் நேர்மையாக உழைச்சி சம்பாரித்து தனியாக ஒரு மனுஷனாக நின்று ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கொள்கையோட ஒரு கோட்பாடோட ஒரு கொடியோட இவ்வளோ பெரிய தொண்டர் பலத்தோட வந்து நிற்கிறேன்னா நான் தனியாள் இல்லை, என்னை நீ டச் பண்ணாதன்றதை ரொம்ப பகிரங்கமாக ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்போது இதை வந்து நீங்கள் அடுத்து மக்கள் சந்திப்பை நீங்கள் வந்து இடையூறு ஏற்படுத்துவீர்கள் என்றால் நான் மக்கள் மத்தியிலே போய் நின்றுட்டேனாக்கா முடிச்சு சம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, இந்த மக்கள் சந்திப்பை நாளைக்கு டக்குன்னு பிளானை மாற்றிட்டு சென்னைக்குள்ளே மைய பகுதிக்கு வந்து நிற்கிறாரு ஸ்டாலின் சார், வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரா? அந்த க்ரௌடு கடந்து போலீஸ் வச்சு அடிப்பீங்களா? கைது பண்ணுவீங்களா? என்ன பண்ண முடியும்? அப்படி நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி கலைக்கக்கூடிய வேலை வந்து இங்கே நடந்துடும். ஏன்னா வந்துடுவான். நீங்கள் அது ஒரு வாட்டி நீங்கள் வந்து அடிச்சு டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கிடையாது, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லேருந்து இப்படி ஆர்கனைஸ் ஆகிட்டு அப்படியே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வருவான், அண்டர் ஸ்டேட்லேருந்து வருவான். ரொம்ப பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நான் என் ரூட்டை பார்த்து நான் போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு எனக்கு அந்த ரூட்டுக்கான வே மட்டும் கொடுத்துட்டிங்கனாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஜனநாயகப்படி மக்கள்கிட்ட வந்து நிற்கிறேன்றாரு. ஸோ இது வந்து கிளியர் கட் வார்னிங். இந்த வார்னிங்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த வார்னிங் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் மக்கள்கிட்ட வந்து நின்றுவேன், நீங்கள் வந்து எனக்கு நிறைய வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க, மிரட்டி பார்க்குறீங்க அப்படின்றது அவர் மக்கள்கிட்ட வரலாமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவாருன்றதா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வராருன்னா மக்களோட மக்களா நான் சொல்றேன். நான் அவரு அதை தானே மீன் பண்றாரு. நான் வந்து மக்கள்கிட்ட சீமான் மாதிரி மாடோடைய அம்மா வந்தாரு இல்ல, மக்கள் கிட்ட வந்து பேசுறத நீங்க வந்து இந்த மாதிரி எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நான் மக்கள் கிட்ட நேரடியாவே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்திருக்கலாமே. துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, அப்போ வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு 10 பேரை தனியா கூப்பிட்டு பேசினாரு. பரந்தூருக்கு போனாரு, மேல கேரவன்ல நின்று பேசிட்டு வந்தாரு. இறங்கி வரணும்ன்றதானே எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இதை வந்து இதுவும் ஒரு இதுவா நான் நினைக்கிறேன். இதுக்கான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. சென்னை வளாகத்துக்குள்ள எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? கிளியரா தெரியாது. அதுக்கெல்லாம் வருவாரு. அப்ப வரும்போது சென்னை ஆகும் தெரியுமா? இல்ல நீங்க ஆசைப்பட்டதுனால சொல்றேன். அப்ப வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அதைத்தான் சொன்னேன். அன்னைக்கு சென்னைக்குள்ள அவர் கால் எடுத்து வைக்கும் பொழுது முன்னக்கூட்டியே நீ ஒன்னு என்ன பண்ணணும், திமுக காரெல்லாம் லீவை போட்டு வீட்டில் உட்காந்துக்கணும், இல்லை முன்னக்கூட்டியே கோட்டைக்குள்ள போய் உட்காந்துக்க. அந்த இடைப்பட்ட நேரத்துக்கு எவராக இருந்தாலும், ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வராக இருந்தாலும் வெளியே வர முடியாது. இந்த க்ரௌடை தாண்டி உங்களால் போகவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குனாலும் அந்த நேரத்துக்கு உங்களால் போக முடியாது. ஆம்புலன்ஸ் மட்டும்தான் போக முடியும். அதுக்கு மட்டும்தான் தொண்டர்கள் வழி விடுவாங்க, உங்களுக்கு வழியே கிடைக்காது. அப்போது இதையும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஆமாம், இது வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, அவர் வந்து வரமாட்டாருன்றதுக்கான ஒரு விமர்சனத்திற்கான ஒரு மறைமுகமான ஒரு கிளியரன்ஸ் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை மீறி உங்களுக்கு எதுவுமே முடியல. விஜயகாந்த் உங்களை எப்படி அடித்து சட்டமன்றத்துக்குள்ளே எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார வைக்க முடியாமல் வெளியேறிச்சு விட்டு போனான்னு நீங்கள் பார்த்தீங்க. 2 பேரையும் தாண்டி 2 பேருடைய உருவமாக இன்றைக்கி வந்து நிற்கிறாருன்னும் பொழுது, சென்னைக்குள்ளே விஜய் கால் வைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்படும், பரந்தூருக்கு அவர் போகும்பொழுது எவ்வளோ பெரிய அதிர்வலை ஏற்படும்ன்றதை நீங்கள் பாருங்கள். குறிப்பாக அதே போல் வேங்கை வயல் அந்த இடத்துக்கும் அவர் போவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹியூஜ் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். இதெல்லாம் எதையெல்லாம் மக்கள் மறந்து கடந்து போகக்கூடிய செய்தியோ அதை எல்லாத்தையும் நினைவு பூட்டி அதை தேசிய செய்தியாக மாற்றி அதை மீண்டும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி, இதோட திமுக எவ்வளோ பெரிய கட்ட நேரம்னா நிறைய சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இப்போ புதுசாக. இந்த வருடம் இதற்கு முன்பாக இருந்ததை விட அதிகமான மழைப்பொழிவு வரும்ன்றது இன்னைக்கு வானிலை நிபுணர்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே 4000 கோடியை வாங்கி கொண்டு போய் எங்கே போட்டிங்கன்னு தெரியல, எந்த அளவுக்கு நம்ம முங்கணும்னு தெரியும். இது எவ்வளோ பெரிய எலெக்ஷனில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ திரும்ப அதே தான், நீங்கள் வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்க அவர் கோட்டையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கார். அங்கே வந்து நிற்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இம்பாக்ட். நம்ம ஒரு சிஎம் இருந்து ஒன்றும் செய்யவே முடியலையே, ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருந்து ஒன்றுமே செய்ய முடியலையேன்னு ஒரு நிர்கதியான நிலைமையை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீங்க. ஓகே சார். இன்னொன்று அவரோட பேச்சில் மாநாடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர் திருச்சியில் பேசியிருந்தார். இது எல்லாத்துலையுமே நான் நோட் பண்ணது என்னென்னா, என்னைய வந்து பேசுகிறத வந்து ஆடியோ கட் பண்ணி விடுறாங்க, மிரட்டுறீங்களான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசுனது அது எல்லாமே
அவரை மெயின் ஸ்ட்ரீமா கொண்டு வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியும். இப்போ மக்கள் கிட்ட நீங்க பரப்புரைக்காக போறீங்க, மக்களை மீட் பண்றத போறீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க அதிகமா பேசணும். அதை விட்டுவிட்டு என்னைய வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறீங்க, என்னைய வந்து பேச விட மாட்டீங்க, பவர் கட் பண்றீங்க அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு, நீங்க வந்து நான் மக்கள் கிட்ட இவ்வளவு நேரம் தான் பேசணும், இப்படிதான் பேசணும், மக்களை பார்த்து சிரிக்க கூடாது, கை காட்டக்கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து சொல்லப்படுது. ஆளும் கட்சி வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு என்ன அவர் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வச்சுதான் அவர் படிக்கிறான்றது அது ஒண்ணு மக்கள் பேசிடுங்க, அது ஓகே. இது வந்து மக்களோட பிரச்சனை போற போக்குல கோர்த்துட்டு போக கூடாது. உங்கள மாதிரி ஆட்கள் பேசுறீங்க, சொல்லுங்க சார். மக்களோட பிரச்சனையே பேசுறது அதிகப்படியா அதை பேசலாம். ஆனா பரப்புரையில போயிட்டு என்னை வந்து அவங்க பேச விட மாட்டாங்க, மக்கள் கிட்ட வர விட மாட்டாங்கன்றது ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியா ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட வராங்கன்னா ஆளும் கட்சியில இருக்க பக்கம் ஒரு அழுத்தம் இருக்கதான் செய்யும். எல்லா கட்சிக்கும் அது இருந்திருக்கு, எல்லாருக்குமே இருந்திருக்கு. எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா வரும்போது இருந்திருக்கு. அது வந்து அதிகமா ஒரு காலகட்டத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார். இப்ப சோசியல் மீடியா அதிகமாயிடுச்சு, அப்ப அது இல்ல. அது எவ்வளவு வெளியில தெரிய வந்துச்சு அப்படின்றது இல்ல. முழுசா வந்து என்னை அடக்குறாங்க, என்னை மிரட்டுறாங்கன்றதே அதையே அதிகமா மக்கள் கிட்ட பேசுறாரோன்றது எனக்கு ஒரு கருத்தா இருக்கு. அதை நீங்க மக்கள்கிட்ட பேசலாமா? எது ஆளுகிற கட்சிக்கு கிளியர் கட்டா சொல்றாரு, நீங்க நான் அடக்குறேன்ற விஷயத்த மக்கள்கிட்ட சொல்றேன், மீண்டும் அடக்குனேன்னா நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டேன். அதுக்கு அர்த்தமே அதான், உங்கள்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்க முடியாது, நான் வந்து நின்றுவேன். என்ன கழட்டிங்கன்னு அர்த்தம். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவோட ஒரு பயங்கரமான ஒரு டயலாக தான் நான் பாக்குறேன். ஒரு பவர், ஒரு பவரான ஒரு இதுவா தான். நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன். ஏற்கனவே கலைஞர் 100 கலைஞர் 100 நடத்துனாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல ஆளே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துன்ற மாதிரி தான் ரஜினி உட்பட பேசிக்கிட்டு இருந்தாரு. இம்முறை 30 விழா பார்த்துருப்பீங்க, எவ்வளவு காலி சேர் எவ்வளவு இருந்துச்சுன்னு. இரவு நேரத்தில் கூட விஜய் அங்கே வரவார்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் காத்திருந்த கூட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கு நீ இவ்வளோ பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கனாக்கா, இவர் மக்களை நோக்கி நான் வந்துடுவேன்றதை கிளியர் கட்டாக சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நான் தனியால் கிடைக்காதுன்றதை கிளியர் கட்டாக வார்னிங் கொடுக்குறாரு. நாளைக்கு வந்து நின்றதுக்கப்புறம் குத்துதே கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இது அரசாங்கத்துக்கான ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் அதையும் மீறி நீங்கள் அவரை தடுத்தீங்கனாக்கா ஆப்வியஸ்லி நம்ம முன்ன சொன்னதான் நடக்கும். 3 நாள் ஆட்சியை முச்சந்தி கொண்டு வரவும் முடியும். ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களால் டச்சே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, மெரினா பீச்சுக்கு வந்து உட்காந்துறாரு, என்னதான் பண்ணுவீங்க சொல்லுங்க? உட்காரட்டுமே, எல்லாருமே அதுதான் நடக்கும். சென்னைக்கு வருவார், சென்னை சுற்றி வருவார், கோட்டை பகுதிக்கு வருவார், எவ்வளோ மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி இருக்கோ எல்லா இடத்துக்கும் வருவார். அன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், இந்த ரொம்ப நெருக்கடி வரும்பொழுது மெரினா பீச் வெளில போகும்போது மெரினா பீச்சில் போய் அசம்பிள் ஆகிட்டாருன்னு வச்சுங்க, யூ கான்ட். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த ரோடையே பயன்படுத்துவதற்கு முடியாது. கோட்டைக்கு போகிறதுக்கு வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, நீங்கள் எங்கிட்ட சுற்றிக்கிட்டு தான் போகணும். ஆனால் அந்த இடத்த விட்டு ஒரு தீர்வுக்காக ஒரு முடிவுக்காக நகர மாட்டேன் நின்ட்டான்னு வச்சுங்களேன், அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எலெக்ஷன் எவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றதை நம்ம கணக்கு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து இன்னொன்று என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனவர்களுக்காக பேசியிருக்கோம். ஆல்ரெடி அவர் வந்து 14 வருடத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு, அதையும் அவர் நோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. இதோட சேர்த்து ஈழ தமிழர்களுக்காக பேசலாம் அப்படின்றத சொல்லியிருந்தார். அவர் அதை வந்து நோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. தாய்ப்பாசத்தை காட்டிய தலைவனை இழந்த மக்களுக்காக நிற்கணும் அப்படின்றத பேசியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீமானவர்கள் வந்து முழுசாக வந்து நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஈழ தமிழர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைவர்களையும் வந்து சொல்லி எல்லா கூட்டத்திலையும் அவர் அதை தான் பேசிட்டு இருந்தாரு. இது அவருக்கான ஒரு அடியா அது பார்க்கலாமா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஆரம்பத்திலிருந்து இலங்கை தமிழர்களுக்காக விஜய் அவர்கள் குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், இனப்படுகொலை நடந்த பொழுது குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், ரெண்டாவது அவருடைய மனைவியுமே வந்து இலங்கை சார்ந்த நபராக இருக்கிறான்ற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப இன்டர் கனெக்ட் ஆகி அவர் எப்பவுமே இருக்கக்கூடிய நபர். ரெண்டாவது அவர்கள் தமிழர்கள், நம்ம தொப்புள் கொடி உறவுகள். ஆனால் இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு தலைவனை வச்சு இங்கே வந்து ஆமக்கறி கதை, AK-47 PK-47 ஊட்டி இருந்த கதைக்கு ஒரே அடி அடிச்சிட்டார். இப்போது இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மாபெரும் ஒரு தலைவனை அந்த பெயரை குறிப்பிடாமல் யாரை குறிப்பிடுகிறான்றது தெரிகிற அளவுக்கு சொல்லிட்டாரு. தாய்ப்பாசத்தை காட்டிய ஒரு தலைவனை இழந்த மக்களுக்காக நம்ம நிற்கணும் பொழுது அது யாருன்னு ஆப்வியஸ்லி புரிஞ்சிருச்சு. அப்போது சீமானுடைய பிம்பம் இது வரைக்கும் வந்து அவரை வைத்துக்கொண்டு யாரெல்லாம் வந்து ஒரு திரள் நிதியோ அல்லது வந்து ஒரு போலியான ஒரு தமிழ் தேசியம் சொல்லி பேசிக்கொண்டு உருட்டிக்கிட்டு இருந்தாரோ எல்லாத்துக்கும் ஒரு அடியானது பொழுது ஆல்மோஸ்ட் இது வந்து சீமானுடைய கோட்டை வந்து முற்றிலுமாக சுக்குநூறு ஆகுது. நீங்கள் வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து வெறுமாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எனத்தையாவது வந்து ஒருமையில் பேசி கண்டதை வந்து விஜய் அவர்களை வம்புழுத்து சைலண்ட்டாக இருந்தாலாவது ஏதாவது 1-2 ஓட்டாவது கிடச்சி ஏதாவது ஒரு இந்த 8% ஒரு 6-7% இந்த வாட்டி வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் திரும்ப 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 திமுகவின் பக்கம் நின்று கொண்டு விஜய் அவர்களை அடிக்க சீமானுடைய முழு அவருடைய என்ன சொல்கிறது சகாப்தத்தையும் முடிச்சு விடுற மாதிரியான ஒரு பேச்சு. இது வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்ணது, நான் இன்னைக்கு பாருங்கள் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை மிக முக்கியமாக பேசுவார்கள். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையும் அங்கே வாழ்ந்த தலைவன் அந்த மக்களுக்காக எப்படி நின்றான்னு விஜய் பேசக்கூடிய பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி பெரிய ஓட் பேங்கிங்காக கன்வெர்ட் ஆகும்.
இலங்கையிலிருந்து பயணப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுக்க குறிப்பாக கனடா போன்ற பகுதிகளில் நியூயார்க் கனடாவில் தான் அதிகமான இலங்கை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நியூசிலாண்டு இந்த மாதிரி பல நகரில் இருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அந்த கச்சத்தீவு மேட்டருக்கு எப்படி வந்து இலங்கை ரியாக்ட் பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியும். அதிபரே நேரடியாக ஓடினார். இன்றைக்கு எல்லாரும் அங்கேருந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போலி தமிழ் தேசியத்தை வைத்துக்கொண்டு இங்கே வந்து பேசக்கூடிய சீமானுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இப்படி ஒரு நபர் வருவார்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த சீமானுக்கு வரக்கூடிய நிதி, திரள் நிதியிலேருந்து, ஓட்டிலேருந்து, சப்போர்ட்லேருந்து மொத்தமாக சுக்குனர் ஆகும். ஆப்வியஸ்லி அது டிஎம்கேக்கும் சீமானுக்கும் கிளியர் கட்டு. ஆனா அவர் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக பேசுவோன்னு மட்டும் தான் சொன்னார் தவிர இதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லையே. என்ன பிரச்சனை, இல்ல வந்து இங்க தமிழ் தேசியம் வந்து போலியான தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் அவரு இன்னும் டீப்பா பேசிருக்கலாமே அப்படின்றது. பேசுவார். இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்போ இன்னைக்கு பாருங்க இதுக்கு எவ்வளவு கதருவாங்கன்ட்டு தம்பிகள். சரி நம்ம சொல்ல வேணாம், அவங்கள மாதிரி அநாகரிகமாக எல்லாம் கதருவாங்க பாருங்க. ஓகே சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக தான் வேற பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார். வெளிநாடு முதலீடு வந்து அதிகமாக திரட்டணும் அப்படின்றதுக்காக. அதை வந்து விஜய் பேசியிருக்காரு. வெளிநாட்டு முதலீடுக்காக போறீங்க, வெளிநாட்டில் முதலீட்டுக்காக அப்படின்ற ஒரு விமர்சனம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் நிறைய பேர் அதையும் சொல்லியிருக்காங்க போது இதை அவர் வந்து நோட் பண்ணி பேசியிருக்காரு. இன்னும் ஏதான் வந்து அவர் சொல்றாரு அப்படின்றது இல்லைன்னா இவ்வளோ வெளிப்படையா பேசுறது அப்படின்றதுக்கு ஆல்ரெடி வந்து மிரட்டுறாங்கன்ற ஒரு இது இருக்கு. இன்னும் பேசினா அதிகப்படியான அடிகள் விழ வாய்ப்பு இருக்கு இல்லையா விஜய்க்கு? அடிங்க தொட்டுதான் பாரு, அதைத்தானே கேக்குறோம். நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்றாரு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. இப்ப இதையும் பேசுறாருல, எங்க தொடு, நீ தொடு. இன்ன வரைக்குமே யாரோ ஒரு தொட்ட மாதிரி தெரியல சார். அவராதான் சொல்ற மாதிரிதான் தெரியுது. ஆமா அப்படிதான் தெரியுது. நீங்க பேசி முடிச்ச 2 செகண்ட்ல கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்களா இல்லையா திமுக ரியாக்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து அரசியல் இருக்கதான் செய்யும். அது பேசவே கூடாதா இல்ல பேசினா அது வந்து அவங்க பயந்துட்டாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி கதறாங்கன்றது சொல்ல முடியுமா? இவங்க பேசுனதுக்கு அவங்க பேசுறாங்க. தொடு, தொட்டு பாரு, தொட்டாதான் வருவாரா அப்படின்னு திருமணம் அங்கேயே வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் சார். வருவாரா இல்ல ஏமா அவர் இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்காரு திமுக. புரியலையா உங்களுக்கு? சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு, காதுகள்லாம் கேட்காத போற அளவுக்கு சாத்திட்டு இருக்காரு. இதுல அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னாக்கா, குடும்பத்தை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுடைய வளத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது ஆப்வியஸ்லி இது வந்து எல்லா கட்சியும் இப்போ கையில் எடுக்கும். குடும்ப ஆட்சி, ரெண்டாவது குடும்பத்தை வைத்து தமிழ்நாட்டுடைய வளங்களை சுரண்டுவது, வெளிநாட்டில் முதலீடு. இப்போ எல்லா கட்சியும் மீண்டும் எதுக்கு வருவாங்க தெரியுமா? முதலீடு வந்துச்சுன்னு வெள்ளை அறிக்கை கொடுன்னு வருவாங்க. இது பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். இல்லாட்டி நாளைக்கு நீதிமன்றம் மூலம் போய் ஆர்டிஐயில் போட்டு எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும். நிச்சயமாக தாவேக்கா சார்பில் எழுதி தரேன் இப்போவே. இது ஆர்டிஐ மூலமாக நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போவார்கள். எத்தனை ஆயிரம் கோடி முதலமைச்சர் முதலீடாக கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு பொய்யான ஒரு விஷயத்தை இங்கே கட்டமைத்திருக்கிறார், இத்தனை ஆயிரம் கோடி வந்திருந்தால் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை குறைஞ்சிருக்கணும், ஏன் குறையில கூடிக்கொண்டே போகிறதுன்றது ரொம்ப பட்டவத்தமாக நாளைக்கு பேசும் பொருளாக மாறும். அதான் சொல்லல, நீங்கள் அவரை நெருங்க அடி எப்படி விழுது உங்களுக்கு புரியுதா? இதில் டைரெக்டாக வேற கிழிச்சிருவீங்களோ? கிளிங்க பார்ப்போம். பேசிருக்கலாமேன்றது ஒரு இதுவே. இன்னொன்னு என்னன்னா இல்ல ஃபுல்லா திமுகவை தான் ஃபுல்லா அவர் வந்து பேசியிருக்காரு, எதிர்த்து பேசியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய பாசிச பாஜக பத்தி ஏன் பேசவில்லை? ஏன்னா பிரதமர் அவர்களும் போயிட்டு வந்தாங்க வெளிநாட்டு முதலீடுக்காக, அதை பத்தியும் பேசியிருக்கலாமே. ஏன் அதைய ஏன்னா பேசும்போது டைட்டில்ல மட்டும் தான் சொல்றாரு, நம்மளோட எதிரி பாசிச பாஜக, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அப்படின்றது மட்டும் தான் சொல்றாரு தவிர, ஆனா உள்ள டாபிக் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா திமுக டைட்டிலாவே, திமுக கண்டென்ட்டாவே இருக்குது. ஏன் பிஜேபி பத்தின அவர் விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும், பேசுறது ஏன் பேச மாட்டேங்கிறார்? பேசினா ரெண்டுமே பேசணும்ல அப்படின்றது. பிஜேபி வந்தா நீங்க தொடர்நடுங்கிறீங்கன்றதை சொல்லாம சொல்லியிருக்கிறார்ல. பிஜேபி வந்து விட்டால் அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் வெறிக்கிறீங்களே தவிர எங்கே நீங்கள் பவர் கட் பண்ணி பார்த்துருங்க, செஞ்சிருவீங்களா? செய்ய முடியுமா? ஓட்டு திருட்டுக்காக நீங்கள் வந்து ஸ்டாலின் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நீங்கள் ஏன் மறுபடியும் அமித்ஷா வரும்பொழுது கோபேக்னு சொல்லலை? கோபேக் அமித்ஷா, கோபேக் மோடி உங்கள் வாயிலேருந்து வரலன்றதை திரும்ப அடிக்கிறார். நம்ம ஃபஸ்ட்டு மெயின் திருடன் அடிப்போம், ஓகே, உள்ளூரில் இருக்க, அப்புறம் வெளியூர்காரனை நம்ம பார்த்துக்கலான்றதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ வெளியூர்காரன் இங்கே உள்ளே வந்து நம்ம இடத்துக்குள்ளே நம்ம மண்ணுக்குள்ளே அவங்களால ஒன்றுமே கழட்ட முடியல இது வரைக்கும். அப்படின்னும் பொழுது யார் நமக்கு பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்கள அடிக்கிற அடியில் அங்கேயும் பயம் வரும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் அவருக்கு மத்திய அரசு நீங்கள் எந்த விதத்தில் நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கொடுக்க பார்ப்போம். அதிகபட்சம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிட்டாரு, கரெக்டுங்களா? உங்களால் ஒன்றுமே கிழிக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனை திமுகவை கபலீகரம் செய்வது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்திருக்கேன், ஒன்று முடிக்க தான் வந்திருக்கிறேன். கிளியராக அதையும் சொல்கிறாரு. உங்களை வந்து போகிற போக்கில் தடவி கொடுத்துட்டு கொஞ்சிட்டு போகிறதுக்கு வரல,
அதனால் அடி கன்ஃபார்மாக போயிட்டு இருக்கு. இதுதான் எல்லாமே எதிர்பார்த்தது. ஏன்னா இந்த சமகாலத்தில் திமுகவை இப்படி எதிர்த்து திராணியோடு கேட்கக்கூடிய கேள்வியை யாரும் பெருசாக கேட்கல. இங்கே எதை மையமாக எடுத்து பேசணுமோ அதை பேசாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு சமரச நோக்கிலே போயிடுறாங்க திமுகவோடு. நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் எதிர்கட்சி, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற அந்த ஒரு வேவ் லென்த் அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது, அப்போது இங்கே தொடர்ச்சியாக மாறி மாறி ஆட்சியில் உட்காரக்கூடிய நபர்கள் பெரிய வளத்தையோ நலத்தையோ மக்களுக்கு கொடுக்க தவறு இருக்காங்கன்றதானே இங்கே தெரியுது. அதனால தானே இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ இளைஞர்கள் வந்து தனிச்சா போய் நிற்கணும்? அவனுக்கு நீங்கள் பாதி தொண்டர்கள் பாதி வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இதில் பாதி ஓட்டாக கன்வெர்ட் ஆனாலே ஹியூஜ் நம்பர் உங்களுக்கு வருமா சார்? வரும் பாருங்க. எவ்வளோ பேருக்கு இப்போ திமுக ரத்தம் வந்துகிட்டு இருக்குன்னு அதையும் பாருங்க. இப்போ 26 எலெக்ஷனுக்கு தான் சார் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த எலெக்ஷனும் இவ்வளோ வந்து ஈகரா வெயிட் பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் சார். இந்த வாட்டி போடுவேன். ஒரு புரிதலோடு போடுவீங்க பாருங்க சார். இப்போ விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா அடுத்த நிமிடத்துல இருந்தே எதிர்கட்சிகள், நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியால போட தொடங்கிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா RS பாரதி அவர்கள் வந்து போட்டிருக்காரு, எங்களுக்கு வர்றது எல்லாம் கொள்கைக்கான கூட்டம், மற்றவங்களுக்கு வரவங்க எல்லாம் காக்கா கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்னைய கேட்டீங்கன்னா நான் ஏதாச்சும் பேசிடுவேன். ஆனால் நீங்க உங்க கருத்தை சொல்லிடுங்க. நீ பேசுனதை வச்சு நான் சொல்லட்டுமா? இல்ல நீ பேசுனதை வச்சே சொல்றேன். நீயே உன் வாயில ஒன்னு அறியாம ஒரு உண்மையை சொல்லிட்ட தெரியுமா? எதிர்கட்சின்னு. ஸோ விஜய்க்கு எதிர்கட்சியாகத்தான் இப்போ திமுக இருக்குன்றதா இப்போ நிதர்சனமா களம் எப்படி மாறிட்டு இருக்கு பாருங்க. உங்களை அறியாம இதுதான் சொல்றேன். ஸோ ரெண்டாவது காக்கா கூட்டம்னு சொல்றாரு இல்லையா? விஜய்க்கு வந்திருக்க கூட்டத்தை வந்து நிறைய பேர் வந்ததால காக்கா கூட்டம் சொல்றேன். காகம் கூடி வாழும். உங்களை மாதிரி திருட்டுத்தனம் பண்ற பெருச்சாலி கிடையாது. இருக்கலாம் ஆட்டையை போட்டு பொந்துக்குள்ள போறதுக்கு. புரியுதுங்களா? காகம் ஒரு உணவு கிடைச்சாலும் தன் சக தோழர்களை அழைத்து எப்படி வந்து உணவை பரிமாறுகிறதோ, எப்படி வந்து ஒரு காகத்துக்கு பிரச்சனை வந்தால் எல்லா காகம் கூடுகிறதோ, அது போல வந்து இவர்கள் காக்கா கூட்டம்னு சொன்னா கூட பெருமைத்தனம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். உன்னை மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறது, பிணவரையில் கொண்டு போய் வந்து பணத்தை பதுக்கிறது செஞ்சாங்களா இல்லையா? இந்த ஆட்சி நடந்துச்சுமா? பிணவரையில் பணத்தை பதுக்கக்கூடிய ஆட்சி ஜெகத்ரட்சகனுடைய கல்லூரியில் அவர் பதுக்கி வச்சிருந்த விஷயமா இருக்கட்டும், திமுக காரர் ஒவ்வொருத்தரும் ஓசி எஸ்சின்னு பேசுகிறதும், பட்ட நாமத்தை பற்றி புரிஞ்சிருப்பீங்க. பொன்முடி பேசினது வந்து எந்த விஷயத்தை கொண்டு போய் எதோடு பேசினாரு. கிட்டத்தட்ட இவர்கள் எல்லோரும் ஒரு பிதட்டமான ஒரு சூழலில் ஒரு இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியுது. ஸோ காக்கா கூட்டம்னு நீங்கள் வந்து சொல்லும் பொழுது உன்னுடைய அரசியலுடைய தன்மை என்ன, உன்னுடைய தராதரம் என்ன புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கொள்கை கூட்டம்னு உங்களுக்கு வரக்கூடிய திமுக நபர்களையும் பிற கூட்டர்களை வந்து காக்கான்றது, அணில்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்மெச்சூர்ட் பாலிடிக்ஸ். உங்களுக்கான தரம் என்ன, எவ்வளவு கீழ்த்தரமாக நீங்கள் போவீர்கள், எவ்வளவு தரமற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள்ன்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ திமுகலேருந்து பேசக்கூடிய நபர்களோட வாயில் வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது? ஏன் பெண்கள் இன்னைக்கு பெருவாரியாக விஜய் அவர்கள்ட்ட போகிறாங்க? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பெண்களை விரும்ப மாட்டாங்கம்மா. ஆண்களாவது ஓரளவுக்கு வந்து இதை கடந்து போயிடுவாங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுவதெல்லாம் பெண்கள் விரும்புவது கிடையாது. இன்றைக்கு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் கோடானை கோடி பேர் வந்து அதில் குறிப்பாக பெண்கள் போய் நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி தரமற்ற பேச்சு தான். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம காலம் பதில் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பரவலாக நிறைய மீடியாக்களில் பேசப்படுது. இன்னொன்று எனக்குமே அந்த கேள்வி இருந்துச்சு. அன்னைக்கு திருச்சிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் போனார். இன்னைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 113 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்திலே கடந்துட்டாரு. அன்னைக்கு வேணுன்ட்டே அவர் வந்து ஓகே ஸ்லோவாக போனால் நிறைய மக்கள் சேர்ந்துருவாங்க, ஒரு ரோட் ஷோவாக இதை மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக வந்ததா. அதுக்கப்புறமா அதிகமாக அதை பற்றி விமர்சனம் வைக்கவே இன்னைக்கு வேண்டாம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு அவர் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க, நானும் இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா 113 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்திலே போயிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு இன்னும் சீக்கிரமாக போயிருக்கலாமே. மக்களை பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றவங்க என்னைய வந்து எதிர்க்கிறாங்க, என்னைய வந்து மிரட்டுறாங்க மக்களை மீட் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக மக்கள்கிட்ட போகும்போது ஃபாஸ்ட்டாக போயிருக்கணும்ல சீக்கிரமா. அப்போ ஸ்லோவாக பட்டு இன்னைக்கு மட்டும் ஏன்? திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் அவர் போன இடத்துக்குமான தூரமும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய திருச்சி இப்போ மறுபடியும் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தான் போயிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏர்போர்ட்லேருந்து நாகைக்கு எத்தனை கிலோமீட்டர்? 113 கிலோமீட்டருக்கு மக்கள் நின்றுக்கிட்டே இருப்பாங்களா அங்கங்கே? லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. திருச்சிக்குள்ளே போகும்போது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு போது அந்த மக்கள் வரவேற்பதும் 113 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஊரில் வந்து ஊருக்கு எதுக்கு அவன் இங்கேருந்து நிற்க போகிறான்? அங்கிருந்தே நின்று இருப்பாங்கல்ல. அது வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து போகிறாரு அப்படின்னா பக்கம் எவ்வளோ பேர் இருந்துட போகிறாங்க? கிலோமீட்டர் குறைவுன்னும் போது போயிட்டு இருக்கலாம். இங்கேயும் அதே கூட்டம் தானே வந்திருக்கு. இல்ல கூட்டம் வந்து அதிகமா வரும். கிலோமீட்டர் ஜாஸ்தி நம்மளும் எங்க வராரோ அங்கதான் கூடியிருக்காங்க. சரி, இப்ப அவர் கூட்ட இடத்துல கூட்டம் இல்லையா? இருக்குது. எவ்வளவு இருக்கு? லட்சக்கணக்கில் நிக்கிறாங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படியாமா? ஆனா அடி பயங்கரமா இருக்குல்ல. திருச்சியை விட திமுக அடி பயங்கரமா இருக்கா இல்லையா?
நான் எடி பேடின்னு வாங்கல, அது கூட பரவாயில்ல. இது வந்து என்ன அடின்னா தெரியல, கிட்டத்தட்ட ரொம்ப வெளிப்படையாக கிளியர் வார்னிங் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் பொழுது திமுக இப்போ என்ன பிரச்சனையா? லேட்டாக போகணுமா? லேட்டா வந்தா லேட்டு, சீக்கிரம் வந்தா சீக்கிரம். அன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸ்லோவா போலாம், மக்கள் நிறைய பேர் சேர்ந்துருவாங்க, ஒரு ஷோ மாதிரி பொறுமையா போவோம், இல்லைன்னா வந்து மீடியாக்கள் காட்டிப்போம் எவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க பாருங்க அப்படின்றத காட்டிக்கிறதா ஒரு ஸ்லோவா வந்தாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னைக்கு அதுக்கப்புறமா திருச்சியில பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. இவர் வந்து லேட்டா வந்தாரு, எப்ப வரேன்னு சொன்னாரு, ஈவினிங் தானே வந்தாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் எல்லாருமே பரவலா பேசப்பட்டதால ஓகே இன்னைக்கு அந்த பிரச்சனை தேவையில்ல, நம்ம அதை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக சீக்கிரமா வந்துட்டாரு அப்படின்னு. உழைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லைன்னு வாங்கி அது அவங்களுக்கு தான் போதும் திமுகவுக்கு. இதுதான் பதில். இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, மற்ற விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நாகையில என்னெல்லாம் செய்யல இது வரைக்கும் வந்து மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லுங்க அப்படின்றது பேசியிருக்காரு. நீங்க ஏன் இது மண் வளம் சார்ந்து நீங்க இறால் பண்ண வைக்கல, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேசஸே அதிகமா கொண்டு வரல அப்படின்றதெல்லாம் அவர் பேசியிருந்தாரு. அவர் அங்க நாகைக்காக இது வரைக்கும் டிஎம்கே பத்தி பேசினது பேசிட்டோம், நாகைக்காக அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மெரைன் காலேஜ் நிச்சயமா வந்து தேவை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது ரொம்ப மிக முக்கியமானது. அந்த மீன் வளத்தை சார்ந்து கடல் சார்ந்து இருக்கக்கூடியது. ரெண்டாவது அதிகமான இறால் பண்ணைகள் மீன் சார்ந்து இருக்கக்கூடிய பசங்களுக்கு அதை படித்து அது சார்ந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்குது. அதை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணிருக்கும் பொழுது இதை இனிஷியேட் பண்ணி நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. உள்ளபடி நல்லது. ஏன்னா விஜய் அவர்கள் எதெல்லாம் கையில் எடுக்கிறாங்களோ அதே போல் இப்போ வேல் நாச்சியாருக்கு சில வச்சதுலேருந்து சொல்கிறேன், ஒவ்வொன்றா இவர் சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் பொழுது இதை நாளைக்கு எல்லா கட்சியும் வலியுறுத்தினாங்க. அந்த மண்ணுக்கு இது ரொம்ப நல்லது. மாணவ பிள்ளைகளுக்கு இந்த குடியிலிருந்து முதல்ல வெளியே வரதுக்கு என்ன அடுத்து செய்ய போகிறாங்கன்றதையும் பிரதானமாக எடுத்து நம்ம பேச வேண்டிய கடமை இருக்குது. பட் வெல் அண்ட் குட். ஆனால் இன்னிலேருந்து நீ திரும்பி திமுக அழுக ஆரம்பிச்சிருவாங்க, கதற ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம பார்க்கலாம். இன்னும் சுவாரஸ்யமாக பல நபர்கள் அதை கொடுத்து கருத்து தெரிவித்ததுக்கப்புறம் இன்னமும் நிறைய இருக்குது நமக்கு பேசுவதற்கு, பேசலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதில் பேசியிருந்தது அதிகமாக இப்போ நாகைக்கான விஷயங்கள்னு சொல்கிறாருல்ல, அது எல்லாமே ஒன்லைன்ல முடிச்சுட்டார். அதை இன்னும் டீப்பாக பேசியிருக்கலாமே அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நாகைக்காக வந்து பார்த்தீங்கன்னா மண்வளம் சார்ந்து இறால் பண்ணைக்கான முறைப்படுத்துதல் செய்யணும், அதுக்கப்புறமா டூரிஸ்ட் பிளேசஸ் அதிகமாக டெவலப் பண்ணுன்றது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையில ஒரே ஒரு லைன்ல முடிச்சிட்டாரு. திருச்சிலையும் அப்படிதான் நான் பார்த்தேன். அந்த மக்களுக்காக பேசணும் போது அந்த மண்ணுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்க அதிகமா டீப்பா பேசணும்ல, அதை விட்டு பிரச்சனை தானே. ஆமா சார், இன்னும் டீப்பா பேசிருக்கலாம்ல. அவர் என்ன யோசிச்சு வச்சிருக்காரு, ஓகே இதெல்லாம் பண்ணலாம். அவர் பேசினது எல்லாமே இது எல்லாருக்குமே காமனா தெரியுது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அவங்க கொண்டு வரலாம் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மண்வளம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும், அலையாத்தி காடு அழிப்பை வந்து நிறுத்தணும் அப்படின்றது எல்லாமே இன்னும் டீப்பா பேசி இன்னும் அதிகமா அதை வந்து பேசி இருக்கலாமே அப்படின்றது. இன்னும் டீப்பா பேசின விஷயம் உங்களுக்கு புரியலையா? இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் திமுக தான். அதை மொத்தமாக முடிக்கிறன்றதான் டீப்பாக பேசின மேட்ரு. ஓகே, நான் வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்க வரல, உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசணும் பொழுது இதை விட என்ன டீப்பாக பேசணும் அப்படின்றது உங்களுக்கு நான் எடி பேடி எல்லா பக்கமும் அடிச்சுட்டு இருக்கிறாரு. எதை எடுத்தாலும் திமுகவை போகிற போக்கில் அடிச்சு போ, வீட்டில் பெரியவங்களை வர சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் இது. வந்து நீங்கள் பாருங்கள், எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இல்லாட்டியும் பட் அந்த பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதை சார்ந்து அவர் அட்ரஸ் பண்ணிட்டார். இனி அதை வந்து இனி ஒரு வாரத்துக்கு பேசும் பொருளாக மாறும், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அட்லாஸ்ட் மக்கள் வாயிலே சொல்ல வச்சிட்டாங்களா, யாருக்கும் போட்டுன்னு அவர் கடைசி வரைக்கும் அதை அவர் சொல்லவே இல்லை. மக்களே சொல்லிட்டாங்க. மக்கள் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இங்கே மிக முக்கியமான விஷயம். மக்கள் வந்து அதை அங்கீகரித்து மக்கள் வாயால் சொல்ல வைக்கிறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, எளிதாக நடக்காது. இங்கே காசு கோட்டருன்னு என்ன கொடுத்தாலும் நடக்காது. ஸோ இது வந்து தன்னிச்சையாக ஒரு கூட்டம் வந்து நிற்கிற பொழுது அரசியல் மாற்றம் நிச்சயமாக பெரிய மாற்றமாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து அலையன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் பொழுது அலையன்ஸ்க்கு வரலாமா வேணாமான்னு டபுள் மைண்டில் டைலமோவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இனி வரக்கூடிய கூட்டத்தை பார்க்க இல்லைப்பா நம்ம இங்கே போகிறது சேஃப்ன்ற மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நகர்வு நிச்சயம் வரும். பாருங்கள், அரசியல் மாற்றத்தில் பெரிய ஒரு கூட்டணி அமையும். இவ்வளோ பேசினாரு. திமுக வந்து என்னெல்லாம் செய்கிறாங்கன்றத வெளிப்படையாக பேசினதாக இருக்கட்டும், நாகைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பேசினாரு. இவ்வளோ பேசினாரு. அதில் நீங்கள் இப்போ நான் பேசும்போது நீங்கள் எடுத்தீங்க இல்லையா அந்த எதிர்கட்சி அப்படின்றது, அந்த மாதிரி அவர் பேசுனதுல ஒன்று மாட்டிருக்கு. என்னன்னா அவர் வந்து சொன்னார், என்னை வந்து மக்கள்கிட்ட கை நீட்டி பேசாதீங்க, கை இவ்வளோதான் தூக்கணும், மக்களை சிரித்து பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அவர் டியூரேஷன் சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுது. நான் பேசுனதே 3 நிமிஷமா சொல்லிட்டாரு. இது அவர் வாயாலே அவர் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க கொஞ்சம் பார்த்து எழுதி கொடுத்துருக்கலாமே அப்படின்றது ஒரு கருத்து. அப்படின்றது ஒரு கருத்து. நீங்க அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இது பின் விளைவுகள் அவர் பார்க்க வேண்டியது இருக்குமா? அப்படின்னு ஒரு கருப்பு ஷால் போட்டுதுன்னு வச்சுக்கோமா, நேரம்
கருப்பு சப்பு டிஎம்கே மாதிரியே இருந்திருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நம்ம எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்குது, மக்கள்கிட்ட பரவலா அது பேசப்படுதுன்னா என்னென்ன ஒரு 8 நிமிஷம் பேசியிருக்காரு. எவ்வளவு நேரம் இப்ப சொன்னது, எவ்வளவு நேரம் செஞ்சிருக்காரு? 3 நிமிஷம் சொன்னாரு. சொல்லாம இருந்திருக்கலாமே, அந்த ஸ்கிரிப்ட்ல சரியா பார்க்கலையா இல்ல வந்து எழுதுனவங்க மாத்தி எழுதிட்டாங்க. அது வந்து அவர்களை மகிழ்விக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை. நானே 3 நிமிஷம் தான் பேசுவேன், நீ வந்து இது யாருக்கு சொல்றாரு புரிஞ்சா உங்களுக்கு? யாருக்கு சொல்றாரு சார்? தம்பி இவ்வளவுதான் பேசுவாப்ல அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னதை நக்கலா கலாய்ச்சி விட்டுருக்காப்ல. புரிஞ்சா உங்களுக்கு? அவரே 3 நிமிஷம் தான் பேசுவாங்க, எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னதை கோட் பண்ணாமல் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருக்காரு. நானே 3 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. நம்மளுது இது எல்லா விமர்சனத்துக்கும் ஒருத்தனை தொடாமையே செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அது. சீமான தொடாமையே சம்பவம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இன்னி பாருங்க, அண்ணன் பாருங்க கதறுவார். இன்னைக்கு உடனே மூச்சு முட்டை கதறுவார். எல்லா நேரமும் எல்லா விதமும் கத்திக்கிட்டே இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம அண்ணன் சீமான் தான். எங்கே மைக்க போட்டாலும் போய் பேசிடுவார். அது ஒரு இப்போ வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு மனநோய் மாதிரி மாறிடுச்சான்னு கூட எனக்கு புரியல. ஒரு தர்க்க ரீதியாக பேசுறது வேற, புரிதல் இல்லாமல் அது வேற மாதிரி பேசுறது வேற. அண்ணனுக்கான பதிலடி இதுதான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். நாயக முறைப்படி ஒரு நெறியாளராக கேட்குறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து பேசுகிறான்றது உங்களுக்கு ஏற்புக்குரியதானு தான் பார்க்குறீங்களா? இல்லை இதே கொத்தடிமை இப்போ ஆட்சியிலேயே நம்மளும் அப்படி கொத்தடிமை ஆட்சி அப்படி இல்லை சார். எனக்கு இன்னுமே மக்கள் பிரச்சனையே இன்னும் நல்லா அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கலாமே அப்படின்றது என்னோட கருத்து. அப்படின்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ரைட், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஓகே சார், இருக்குது. அதை இவராச்சும் பேசியிருக்கலாமே அப்படின்னு மக்கள் அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரச்சனையை பேசுறதுக்கு யாரு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற இன்னும் பேசியிருக்கலாமே. அதான் ஒத்துக்கிறீங்க. ஓகே சார், எல்லா ஆட்சிலயும் ஒரு குறை நிறைய எல்லாமே இருக்குது. ஒரு குறை அது வரவங்க இன்னும் அது அதிகமா பேசலாமே அப்படின்றது என்னோட கருத்து. சரிம்மா, நான் வேணா தளபதிட்ட சொல்றேன். இன்னும் கொஞ்சம் அர்ச்சனா ஆசைப்படுது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து. அர்ச்சனா ஆசைப்படுது இல்ல சார், மக்கள் ஆசைப்படுறாங்க. மக்கள் ஆசைதான் செம்மாட்டி இருக்கு. நீங்க பாருங்க, இனிமேட்டு பாருங்க. இப்போ இனிமேட்டு நம்ம இன்டர்வியூ முடிச்சோம், நீங்க போய் இப்போ உட்காந்து ஊடகத்தை பாருங்க. எவ்வளோ கதறல்கள், எவ்வளோ அழுகைகள், இதுல இருந்து எவ்வளோ பேம்பர் சைக்கிஸ் எவ்வளோ வித்துருக்காங்கன்னு வேற இப்போ தெரிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்தா இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு, இன்னும் அரசியல் களத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பேசலாம் சார். ரொம்ப நன்றி.